சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாரு? நம்ம மாப்பிள்ள இருக்கான்ல, அவனோட தங்கச்சி. டேய், இவளை ஏன்டா தூக்குன? கிறுக்கு போயல. சீப்பை ஒளிச்சு வச்சா கல்யாணம் நடக்காதுங்கிற மாதிரி சின்ன பொண்ணை தூக்கிட்டு வந்து விளையாடிட்டு இருக்க. யோ வாத்தி, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம பேசாதயா. என்ன நடக்க போகுதுன்னு நீ தான் சொல்ல மாட்டேங்கிறிய. இங்க பாரு வாத்தி, இவளை வச்சுதான் அந்த கல்யாணத்தையே நிறுத்த போறேன். இந்நேரம் இந்த பொண்ணோட அப்ப கல்யாணம் நடக்காதுன்னு கடையே விரிச்சிருப்பான். என்னையா சொல்ற? அந்த மண்டபமே சும்மா பரபரப்பா இருக்கும். அந்த கலெக்டர் என்ன பண்றதுன்னு தெரியாம தரையில விழுந்த மீன் மாதிரி துடிச்சிட்டு இருப்பா. யோ, அப்படி மட்டும் நடந்துச்சு? அப்படிதான் நடக்கணும். ஆனா வாத்தி, அந்த சுந்தரி ரொம்ப புத்திசாலி. நிச்சயமா நாம நினைக்காத மாதிரி தான் அவ முடிவெடுப்பா. பாப்போம். என்னடா? டேய், போடா. நல்ல சேர்க்கடா. நல்ல இடத்துல வந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. இப்போ இந்த வேலையும் பண்ண ஆரம்பிச்சல. உங்ககிட்ட பொறவு பேசிக்கிறேன். முதல்ல அந்த புள்ளை அனுப்பு. இல்ல மாமா, நான் டேய், எதுவும் பேசக்கூடாது. அந்த புள்ளை அனுப்பு. என்ன பத்தி தெரியும்ல? யோ, இது எல்லாத்தையும் பண்ணது வாத்தி இல்ல, நான். உனக்கு ரொம்ப தான் தைரியம் ஐயா, என் இடத்துக்கே வந்து என்னையே மிரட்டுற. ஆனா பாரு, உன் கெட்ட நேரம் என்கிட்ட வந்து தொக்க மாட்டிக்கிட்ட. யாருக்கு நல்ல நேரம் யாருக்கு கெட்ட நேரம்னு பொறவு பார்த்துக்கலாம். முதல்ல அந்த புள்ளை அனுப்பி வை. தாலி கட்டுறதுக்குள்ள அந்த புள்ள கல்யாண மண்டபத்தில் இருக்கணும். யோ, தாலி கட்டக்கூடாதுன்னு தானே பொண்ணே தூக்கணும். தாலி கட்டுறதுக்குள்ள அனுப்புன்னு சொல்ற? என்ன வாத்தி, உன் மாமனு கிட்ட மூளை ஏதாவது கோளாரா? சரி விடியா, பாத்துக்கலாம். அதெல்லாம் இப்ப அனுப்ப முடியாது. இப்ப நீ அனுப்பல, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இது என் இடம், சுத்தி இருக்கிறவங்க என் ஆளுங்க. எனக்கும் அவளுக்கும் பகை, அதை நான் தீர்த்துக்கிறேன். குறுக்க நீ ஏன் குய்யாமுயான்னு கத்திக்கிட்டு இருக்க? கிளம்பியா முதல்ல. நீ சொன்னா கேக்குற மாதிரி தெரியல. டேய் அண்ணா, இவனுக்கு இங்கே சமாதி கட்டுங்கடா.
மாமா ஏய் ஏய், மாமா யோ லூசு வாத்தி, அவன் நம்ம எதிரியா? அவனை தள்ளுறத விட்டு என்ன தள்ளுற? ஏய் ஏய் என் மாமாவை குத்திட்டியடா. அவரை அக்கா புருஷன்டா. இவரை போய் குத்திட்டியடா முட்டாள். மாமனாவது மச்சானாவது அவன் நம்ம எதிரி. சாகட்ட விடு. ஏய் அவரை நான் காப்பாத்துவேன்டா. ஏய், கிட்ட வராத, அங்கேயே நெல்லு. மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா. ஹாஸ்பிடல் போலாம் மாமா. இவனுக்கு நம்ம மேல கொஞ்சம் பாசம் இருக்கு. நம்ம உசுரே போனாலும் கடைசி முயற்சி அந்த பிள்ளைய காப்பாத்தணும். டேய், இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச என் கழுத்தை அறுத்துக்கிட்டு நானே செத்துருவேன். அங்கேயே நில்ல, நான் சொல்றது மட்டும் கேளு. தோ, அந்த பிள்ளைய மண்டபத்துக்கு கூட்டிட்டு போல நான் இப்படியே அறுத்துக்கிட்டு செத்து போயிருவேன். அப்புறம் உன் அக்கா பூவும் பொட்டும் இல்லாம விதவையாதான் இருப்பா. மாமா வேணாம் மாமா, அவசரப்படாதீங்க மாமா. மாமா நான் சொல்றது கேளு மாமா. வேணாம் மாமா. யோ யோ வாத்தி, சாகட்டும் விடியா. ரொம்ப சீன் போடாத. இந்த ஆள் செத்தா எதிர் டீம்ல ஒரு விக்கெட் காலி. அடுத்தவன் அறுத்து செத்து 1000 தடவை பார்த்திருக்க. தன்னை தானே அறுத்துக்கிட்டு செத்து பார்த்ததே இல்லையா? அறுத்துக்க, சீக்கிரம் அறுத்துக்க. வேண்டாம் மாமா. ஏய் இங்க பாரு. ஏய், அந்த பொண்ணை விட்டு. யோ இவ்வளவு அனுபவம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோம். அதெல்லாம் முடியாதியா? ஏய் லூசா நீ. என் மாமா அவசர விட எனக்கு எதுவும் பெருசு இல்லடா. இங்க பாரு வாத்தி, அந்த ஆள் அறுத்துக்க மாட்டான். சென்டிமெண்டா பேசி உன்னை ஏமாத்துறான். நம்பாத. ஏய் அனுப்ப போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாதியா? மாமா ஏய் மாமா வாங்க மாமா, ஹாஸ்பிடல் போலாம். அந்த புள்ள